இந்த வீடியோவில் பயோ என்சைம் எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எலுமிச்சை தோல், காஞ்ச எலுமிச்சையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண தோலை நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டு பயோ என்சைம் பண்ணுறதை விட மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட வெல்லம் 100 கிராம் ஆட் பண்ணுங்கள். இப்போ 250 கிராம் நீங்கள் தோல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு இதை அப்படியே மாற்றணும். இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் 100 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வீட்டில் வெயில் வராத இடத்துல நீங்கள் வச்சிடலாம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இதை ஓப்பன் பண்ணி இதில் ஃபார்ம் ஆகிற கேஸை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். அப்புறம் நம்மளுக்கு 1 month கழித்து நல்லா எஃபெக்டிவான பயோ என்சைம் தயாராகிடும். நம்ம நார்மலாக தோலை யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி அதை நம்ம பயோ என்சைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் நம்மளுக்கு சீக்கிரமே கிடச்சிரும். தேங்க்யூ.